அடச்சே, சாகிறது கூட நம்மளுக்கு கொடுத்து வைக்கல. ட்ராக் மாதிரி நின்று தொலைச்சிட்டோம். சை. ஆஃபீஸ் டைம் ஆச்சு, போவோம். டேய் மச்சான். ஹாய்டா. எப்படா வாடா, வேலையை பார்ப்போம். இதெல்லாம் ஒரு ஆஃபீஸு, இது ஒரு சிஸ்டம். இங்கே கொடுக்குற வேலைக்கு சை. டேய் மச்சான், பக்கத்து ஆஃபீஸில் கூட சம்பளம் கொடுக்குறாடா. இது ஒரு வேலை, நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இதுக்கு பேசாமல் ஆடு மேய்க்கலாம்டா. ஏய் பேசாமல் இருடா. எருமை ஆடு மேய்க்கலாங்கிறியா? ஏய் அமைதியா இருடா. ஏன்டா, நான் உண்மையாக சொன்னால் உனக்கு குத்துது. சரி டைம் மாஸ்டர் வாடா, லாக் அவுட் பண்ணுறா. டே மச்சான். என்னடா என்ன நீ என்ன ஆடு மேய்க்க போறேன் மாடு மேய்க்க போறேன், நீ உண்மையாவே அதை தான் மேய்க்க போற? என்னடா சொல்ற? எம்டி அவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தாரு, நம்ம ஆஃபீஸை பற்றி கழுவி கழுவி ஊற்றுனேன். ஐயோ, இருக்கிற வேலையும் போச்சா? அவ்வளோதான் போச்சு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சாகலான்னு போனேன், ட்ரெயின் மேலே ஏற்றலை, வேலையும் போச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்? வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே. சரிடா, பார்க்குறேன். போயிட்டு வாடா. சரிடா. அம்மா என்னடா ஒரு மாதிரி உட்காந்துருக்க? வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டுமா. டயர்டா? ஒரு காஃபி போட்டு. அப்படி தெரியலையே. தெரியலையாம்மா? தெரியலையே. இல்லைம்மா, ஓவர் டயர்டுமா, கை காலெல்லாம் வலிக்குதுமா. கொஞ்சம் கையில இருக்கா இல்லையாடா? அதுமா அது அதுமா அது நல்லா வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு. உண்மையே சொல்றா? இல்லைம்மா, அதாம்மா நல்லா வேலை பார்க்குற, உன் டேலண்ட்டுக்கு இதை விட நல்ல சம்பளம் கிடைக்கும், நீ வேற ஆஃபீஸ் போயிட்டு வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்க மாட்டியடா? இல்லைம்மா, என் ஃப்ரெண்டுகிட்ட கூட கேட்டு பாருமா, ரவிட்ட கூட ஃபோன் பண்ணி கேளுமா. இல்லை உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதடா, ஒரு மாதிரியா இருக்க, திருட்டு முழியா இருக்கே. இல்லைம்மா, உண்மையே சொல்லுடா. வேலை போச்சுமா. ஐயோ, இடிய போட்டியாடா? ஆமாம்மா. ஏண்டா உன்னை இவ்வளவு பணம் கட்டி படிக்க வச்சு வேலையில வேற சேர்த்து விட்டு அதையும் இழந்துட்டு வந்துட்டியாடா? என்னம்மா பண்ணுவேன், என் டேலண்ட்டுக்கு அந்த கம்பெனி கரெக்ட் இல்லைம்மா. அதாம்மா. கரண்ட் இல்லையா? இல்லைம்மா, கரெக்ட் இல்லைம்மா, சூட்டபிள்மா. இங்கிலீஷ் இதுக்கு தான் படி பண்ணி நான். என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சொல்றதுக்கெல்லாம் எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. அம்மா, வேலையை இழந்துட்டு வந்துட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்க. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னடா? எனக்கு ஒரு மளிகை கடை மட்டும் வச்சு கொடுமா. அட பாவி, உன்னை நம்பியா? வச்சு கொடுமா, உன் புள்ள எப்படி பாருன்றது மட்டும் நீ பாருமா. பாக்குறேன். சரிம்மா, டைம் ஆச்சு, நான் விளையாட போறேன். சரி போயிட்டு வா. என் பசங்க எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. டேய் மச்சான் வாடா. டேய் டேய் இங்கிட்டு வாடா. டேய் மச்சான், அங்க மச்சான் நான் அங்க போனேன்டா. வாடா வாடா வாடா. என்னடா ரொம்ப நாள் ஆச்சு. வா வா வா. இன்னைக்கு மேட்ச் இருக்கு. கண்டிப்பா ஜெயிச்சிரும் மச்சான். ஜெயிச்சிருவேன். கண்டிப்பா ஜெயிச்சிரும் மச்சான். எங்க மத்த பசங்களை காணோம். இந்த வந்துட்டேன். டேய் வாங்கடா 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 வாங்கடா. டீமை வெரிஃபம்டா. சரி ஸ்டார்ட் பண்ணிடுடா, டைம் ஆச்சு. எங்க அம்மா வேற கேடுவாங்கடா. நான் போன தடவை வின் பண்ணனால எப்ப பாரு அடிக்கிற கோல்ல பாத்துக்கிட்டே இரு. போன மேட்ச் நான் வரலங்கிறதுக்காக நீங்க ரொம்ப என்னை டேமேஜ் பண்றீங்கடா. இல்ல இப்ப பாருப்பா. டேய் வாலிபால்டா, பாஸ்கெட் பால் போடுறடா. டேய் பாஸ்கெட் பால் தான விளையாண்டு அந்த பார். ஐயோ போச்சே. ஏண்டா போன மேட்ச்ல ஜெயிச்சேன்னு சொன்ன, இப்போ போச்சா? கடைசி பந்து போச்சா? டேய் இல்லடா, கோல் பார். கிரவுண்ட் பக்கம் ஹீண்டு பக்கம் வரேன்னு சொல்லிட்டு வந்த, பாத்துக்க போடா. மச்சான் மச்சான் மச்சான். சே மாப்பிள்ள, எல்லாரும் கைவிட்டாலும் நண்பன் என் கூட இருக்க பத்தியா? அங்க நிக்கிறடா நீனு. என்னடா பண்றது? என்னடா? சரி நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். என்னடா விளையாட்டுக்கு போறோம்னு போனே வந்து உட்கார்ந்துகிட்டு. அம்மா அதுமா, நீ நல்லா சூப்பரா விளையாடுற, அதனால நீ வந்து அப்படியே கிரிக்கெட் ஹாக்கி அப்படியே ஒலிம்பிக்ல போய் ட்ரை பண்ணி பாரு. இப்பதான் போனேன், அதுக்குள்ளே வந்துட்டேடா. அதான்மா, ஒலிம்பிக்ல போய் விளையாடுறே. வின் பண்ணியாடா? தோத்துட்டியாடா? நல்லா எய்ம் பண்ணி தான்மா போட்டேன், மிஸ் ஆயிடுச்சுடா. நீயும் விளையாட்டும் இதுலயும் தோத்துட்டியாடா? ஆமாமா. சரி உட்காருடா. அதுக்கு அடுத்து என்னடா பண்ணலாம்? நீ என்னடா செய்வ? மல்லிகை கடை வச்சு கொடுங்கம்மா. உன்னை நம்பியா? நல்ல வச்சு நம்புமா, நம்புங்கம்மா. எப்படி வாரி நம்பி 10 லட்சம் போடலாமாடா? கண்டிப்பா போடுங்கம்மா. அது அப்படியே 10 கோடி ஆக்கி குடுக்கறேன்னு மட்டும் பாருங்க. உண்மையாடா? உண்மையாமா, என்னை நம்பி வை. சரிடா சரி. இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டு உனக்கு மல்லிகை கடை விளையாடா? வெக்கமா இல்லையாடா? அது கல்யாணத்துல டிகிரிக்கு போடுறதுக்கு வச்சுக்கலாமா? நீ முதல்ல மல்லிகை கடை மட்டும் வச்சு கொடுங்கம்மா. சரி 10 கோடி சம்பாரிச்சு கொடுத்துருவியா? அதெல்லாம் உன் பிள்ளை சம்பாரிச்சு கொடுத்துருவா, வச்சிருவா. சரி 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 ஓகேவா ஓகேவா. சரி நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். அம்மா நல்லபடியாக மளிகை கடை வச்சு கொடுத்துட்டா, ஏக போகமாக இருக்குது. சரி பார்ப்போம். என்ன ஒரு போனி ஆகலை. சரி வருவோம்.
அக்கா வாங்கக்கா வாங்கக்கா. நீங்கள் கேட்ட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேங்க்கா. மொத்தம் வந்து 1000 ரூபாய் பில்லுக்கா. என்ன சொன்னீங்க? 1000 ரூபாய் பில்லுக்கா. அத நான் அக்கவுண்ட்ல பாத்துக்கலாம் தம்பி. அக்கா 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 இல்லக்கா நீங்க கொடுத்து தம்பி இங்க பக்கத்து வீடு தான் அக்கா. நாளைக்கு வந்து தந்துறேன் சரியா? அக்கா அக்கா இருக்கு நான் வந்துறேன். அக்கா. ஆஹா வந்த இதுவும் போச்சு. என்ன சொல்ல போறேன்னு தெரியலையா வீட்டில். சரி அடுத்து யாராச்சும் வருவாங்க, வச்சு மேனேஜ் பண்ணிக்குவோம். என்ன இன்னும் யாருமே காணோம், மணி வேற போய்கிட்டு இருக்கு. வந்துட்டாப்ல. வாங்க. ஜாமான் எடுத்து வச்சிட்டீங்களா? இந்த எடுத்து வச்சாச்சுண்ணே. இந்த எடுத்து வச்சாச்சு. வீட்டில் அக்கா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. மொத்தம் 1500 ரூபாய் ஆச்சுண்ணே. நம்ம பக்கத்து வீடு தானப்பா, நம்ம பாத்துக்குவோம். அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. எங்க அம்மா பாத்துக்குவோம். அண்ணே அக்காட்ட வச்சு கொடுத்துடுறேன். அண்ணே 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 ஐயோ 2வது ஆளும் போச்சு. ஆஹா இன்னும் இப்படியே போனோம்னா அந்த கடை லாஸ்ட்ல தான் போகுமே. அடுத்த மாப்ள டேய் மச்சான் எப்படி மாப்ள இருக்க? எங்க அம்மா சொந்த கடை வச்சுக்கிட்டாங்க. அந்த பில்லு இந்த மச்சான் இந்த இருக்கு மச்சான் மொத்தம் 2000 ஆச்சு மச்சான். மச்சான் நம்மள்ட்டே நீ பாகுபாடு பாக்குற பத்தியா? மச்சான் இதுல பாக்கணும் மச்சான், இல்ல எங்க அம்மா திட்டும். மச்சான் நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. இல்ல மச்சான் நம்மளுக்குள்ள என்ன மச்சான் இல்ல மச்சான் எங்க விடு மச்சான், பாத்துக்கலாம். 3வது ஆளும் போச்சு. ரைட்டு போவாங்க வீட்டுக்கு. டைம் ஆச்சு. அம்மா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்னடா அதுமா நல்லா வித்துட்டியாடா? போச்சுமா நல்லா போச்சு. எவ்வளோடா வந்துச்சு? அது வந்து அப்படி இப்படி என்னடா ஒரு மாதிரியா பேசுற? அதுமா வச்சிருக்கேம்மா. எங்க எடு பாப்போம். அம்மா டேய் உன்னை ஏமாத்திருப்பாங்கடா. எனக்கு தெரியும்டா. இதுக்கு தான் சூதுவாது இல்லாம நீ வளர்க்காதன்னு சொன்னா கேக்குறியாமா நீ? உன்னை நல்லா தாண்டா நான் வளர்த்தேன். ஆமாமா நல்லா முகத்தை பார்த்தாலே ஏமாத்திட்டு போயிறாங்கடா. ஆமாமா அதை சொல்ல நீங்களாச்சும் நீ புரிஞ்சுக்கிட்டியம்மா. சரி என்ன பண்றது? சரிடா சரி போனது போச்சு. சரி எனக்கு 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல போய் பணம் எடுத்து என்ன நம்பி குடுமா, நான் எடுத்து வரேன். நம்பலாமாடா? நம்பமா குடுமா. கண்டிப்பா எடுத்து. எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைடா. நான் சொல்றதை கேளுடா. அம்மா நான் எடுத்துட்டு வரேன்மா. உன் புள்ள நான் எதுக்கு இருக்கேன்? சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்க. குடுமா உருப்படி ஏதாவது பண்ணுடா. பண்ணுவேம்மா. சரி இருடா நான் பாஸ்புக் தரேன். சும்மா போயிட்டு எப்படி எடுக்க முடியும்? ஆமா பாஸ்புக் தேவைப்படுமோ? ஆமாமா எடுத்துட்டு சரி தரேன். பொறுமையா கொஞ்சம் தள்ளி நில்லு. தள்ளி நிக்கிறேம்மா. இந்தாடா. தேங்க்யூம்மா. அப்பாடி நம்மளை நம்பி ஒரு வேலை கொடுத்துருவா. இதையாச்சும் நல்லபடியாக செஞ்சுட்டு அம்மாட்ட நல்ல பேர் வாங்கணும். ஐ ஜாலி சலான் எழுதணுமோ? அப்பா 1 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்தாச்சு. ஆஹா ஃபோன் அடிக்குதே. எங்கே வச்சு பேச ஹலோ. அந்த ஒரு நிமிஷம். இந்த பணம் வேறு இருந்துக்கிட்டு அது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு நம்மள. மச்சான் சொல்லு மச்சான். அழகாக ஒன்றும் இல்லை மச்சான். என் அம்மா ஒரு சின்ன வேலை கொடுத்தாப்புல. என்னை நம்பிட்டேன். சூப்பராக அன்றைக்கி போய் அம்மாட்ட பேர் வாங்கிறேன்னு இல்லையான்னு மட்டும் பாரு. சரி மச்சான் வெய், நான் நல்லபடியாக அம்மாட்ட போய் பேர் வாங்கணும் இன்னைக்கு. ஓகே மச்சான். ஐயோ பணம் போச்சு. ஆகா என்னை நம்பி எது பண்ணாலும் ஐயோ எங்கே போச்சு. ஆகா போச்சு. ஐயோ எல்லாத்தையும் விட எங்கள் அம்மாவை சமாளிக்கிறதே பெரும் சமாளிப்பாக இருக்கே. சமாளிக்க வேண்டியதே எங்கேயுமே இல்லையே. சரி வீட்டுக்கு போவோம். அம்மா வாங்கிட்டு வந்துட்டியாடா? வாங்கிட்டுவா. எங்க அம்மா காரில் இருக்குமா, எடுத்துட்டு வா. அம்மா அது பத்திரமா வச்சிருக்கேம்மா. டிக்கெட் வச்சு பூட்டி. எனக்கு ரொம்ப அவசரம்டா, ரொம்ப தேவைடா. ஐயோ என்னடா என் தலையில இடிய போட்ட? அம்மா நான் வச்சுட்டு ஃப்ரெண்டு மச்சான் ரவி மச்சான் ஃபோன் பண்ணாமா. ஃபோன் பேசுனியா? அப்ப ஃபோன் பேசுற காசு எங்க வச்ச? இல்லம்மா பக்கத்துல இருக்கட்டுமே சேர்ல வச்சேன். அடப்பாவி அதுவும் போச்சா? இவனை நம்பி 10 லட்சம் ரூபாய்க்கு கடை வச்சு கொடுத்து அதையும் இழந்துட்டு இப்போ 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வர சொன்னேன், அதையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறானே. இப்படிப்பட்ட பையனை நான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அம்மா என்னை பத்தி பெருமையா பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா? உன்னை 2 போடு போட்டாதான் சரியா வரும்னு நினைக்கிறேன். போடவா? அம்மா சாரிம்மா, நான் சம்பாரிச்சு கொடுத்துருவேம்மா. எப்படா கொடுப்ப? அது ஒரு 5-6 வருஷம் ஆகுமா. 5-6 வருஷமா? நான் இருப்பேனான்னு தெரியலையடா. நீ இருக்க மாட்டேம்மா, அது எனக்கு தெரியும். சே வீட்லயும் தோல்வி, எங்கிட்டும் தோல்வி. நான் என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. டேய் மச்சான் என்னடா? மாப்ள வா மாப்ள. என்னடா முகம்லாம் வாடி போயிருக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, எங்கள் அம்மா வந்து என்னை நல்லா சூப்பராக புகழ்ந்து பேசுனாங்க மச்சான். ஏன்டா என்ன ஆச்சுடா? ஏன் கேட்குற மச்சான்? எங்கிட்ட பார்த்தாலும் தோல்வி. இங்கே பார்த்தோம்னா வாலிபால் மேட்ச்சில் கழுவி ஊற்றுனாங்க.
பேஸ்கெட் பால். அதை கூட மத்தியா மாற்றி சொல்கிறேன். எங்கள் நிலமை அப்படி இருக்குது. வீட்டில் எங்கள் அம்மா பணம் எடுத்துகிட்டு வர சொல்லி சொன்னாங்க. எடுத்துகிட்டு வந்தால் திருட்டு போச்சு மச்சான். என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி விடுடா, நம்ம ஒரு ஜோசியக்காரன், நல்ல ஒரு ஜோசியக்காரன் இருக்கான், அவர்கிட்ட போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கை அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும். எங்கடா ஜோதியாக இருக்கிறது, பேரில் தாண்டா வெற்றின்னு எங்கள் அம்மா பேர் வச்சாங்க. எங்கிட்ட திரும்பினாலும் தோல்வி தோல்வி தோல்வி. சச்ச வாழ்க்கையே வெறுத்து போச்சு மச்சான். போவோண்டா அவர்கிட்ட, அவர் நல்ல விஷயமா பார்த்து வெற்றி சொல்லுவார். கிடைக்குமாடா போனா? கண்டிப்பா கிடைக்கும். அவன் வேலையே போவான். வாடா, இவர் தானாடா? இவர் தான். சரிடா, வாடா வாடா வாடா. வணக்கங்க. வணக்கம் வணக்கம், வாங்க. யாருக்கு பார்க்கணும்? இந்த இவருக்கு தான் பார்க்கணும். எனக்கு தான். உங்க மூஞ்ச பார்த்து நான் சொல்றேனே. கையெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? சரி கொடுங்க, ஆசைப்படுறீங்க. அப்பா, உங்க பேர் என்ன? என் பேர் வெற்றிங்க. வெற்றி. ஆமாங்க. பேர்ல மட்டும் தான் வெற்றி, ஆமா. வாழ்க்கையில தோல்விதான். ஐயோ, இவர் என்னடா கரெக்டாக சொல்கிறாரு. அவர் அப்படிதான்டா சொல்லுவாரு. இதுக்கு தான் வரும்போது காசை கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு வந்து சொன்னேன். கேட்குறியா? நீ கம்மியாக கொடுத்துருப்ப. உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து சொல்லுங்க நல்லா விளங்குமா? தோல்விதான். நீங்க தொட்டது எல்லாமே நல்லா விளங்கு. சூப்பராக வருவானா? விளங்கவே விளங்காது. என்னடா புட்டு வைக்கிறாரு மனுஷன். இல்லடா சொல்றாரு, விடுடா மச்சான். சட்டை கொடுத்து காசை கொடுத்துட்டு போங்க. நீங்க வேற. மச்சான் நீ கொடுத்துரு மச்சான். நீயே கொடுத்துருடா. என்ன சச்சோ, 200 ரூபாய் தாங்க இருக்கு, வச்சுக்கோங்க. ஐயா 1000 ரூபாய். உங்க கையை பார்த்ததுக்கு. நீங்க தோல்வி தானே சொன்னீங்க, அதுக்கு இது போங்க. சரி, எங்கிட்ட பார்த்தாலும் தோல்வியாக இருக்குது. இதுக்கு மேலே நான் வாழ்கிறதுல அர்த்தமே இல்லை. பேசாமல் ட்ரெயினில் வந்து செத்தாச்சும் போயிடுவோம். இதோட நம்ம லைஃப்பை முடிச்சுக்க வேண்டியதுதான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த தடவையாச்சும் கரெக்டான ட்ராக்ல நின்று நல்லபடியாக செத்து போகணும். சே, என்னப்பா சாக போற? இங்க வாப்பா. இந்தம்மா இருமா. யாரு நீ? நான் பாட்டுக்கு சாக தானே போனேன். எதுக்குமா என்னைய பிடிச்சி வந்து இழுத்த? நீ சாகுறத ஏசப்பா விரும்பலப்பா, நீ வாழ்றதை தான் விரும்புறாரு. யாரும்மா அது ஏசப்பா? ஏசப்பா அவர் தேவன்பா, நமக்காக உயிரையே கொடுத்தவரு. ஓ, நான் மதம் மாற்றீங்களே அவங்களா நீங்க? எப்பா நாங்க மதமெல்லாம் மாத்தல. ஏசப்பா கிட்ட வா, உன்னை வாழ வைப்பாரு. நீ தொட்டதெல்லாம் நல்லா வரும்பா. அதான் வந்ததை பார்த்தேன். அழகா ட்ரெயின் வந்துச்சு. விட்டுருந்தா செத்து ஏதாச்சும் போயிருப்பேன்ல. பிடிச்சி சாகுறத ஆண்டவர் விரும்பலப்பா. அவர் ஏற்கனவே நமக்காக செத்துட்டாருப்பா, உயிரோட வந்துட்டாரு. நம்மள ஜெயிக்கிறவரா வைக்கிறதுக்கு தான் அவர் உயிரோட வந்திருக்காரு. என்ன சொன்னீங்க? திரும்பி சொல்லுங்க. ஜெயிக்கிறவரா வைக்கிறதுக்கு தான் உயிரோட வந்திருக்காரு. ஜெயிப்பு இல்லாம தான் நான் இங்க வந்து நிக்கிறேன். பாரு, ஜெயம் கொடுக்கிற தேவன். இதை ஒரு தடவை வாஸ்து பார்த்துட்டு நீ என்ன முடிவேனாலும் எடுப்பா. சரிம்மா, நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை சாக போனாலும் காப்பாற்றிருக்கீங்க. உண்மையிலே நீங்கள் சொல்கிற ஏசப்பா நல்லது செய்வாங்க, வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பாங்கன்னா இந்த ஒரு மாதம்தான். நான் இழந்தது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தானே இருப்பாருங்கிறிய. இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறது கேட்டுட்டு தானே இருப்பார். நான் சாக போனதையும் பார்த்துட்டு தானே இருப்பார். எண்ணி ஒரே ஒரு மாதம்தான். அதுக்குள்ளே எனக்கு ஏதாச்சும் நல்லது நடக்கணும். இல்லை அப்படின்னா இந்த இதே ட்ரெயின், இந்த இதே ட்ராக்கு இங்கே தான் நிற்பேன். யாரும் என்னை தடுக்க முடியாது. அதெல்லாம் ஒன்றும் நீ இந்த ட்ரெயினில் விழுந்துலாம் சாக மாட்ட. நீ நல்லா இருப்ப. இன்னைக்கு இருக்க மாதிரி உன் வாழ்க்கை இருக்காது, சூப்பராக இருக்கும். நீ ஏசு இந்த புக்கை மட்டும் படிச்சு பாரு, உன்னை ஏசு ஓஹோன்னு வைப்பாரு. சரிம்மா, இவ்வளோ தூரம் என்னையும் மனுஷனா மதிச்சு சொல்கிற பத்தியா, இதுக்காகவே நான் படிக்கிறேன். பார்ப்போம்மா. சரிப்பா. 1 மாதத்திற்கு பிறகு சரி வாங்க விளையாடுவோம். மச்சான் இப்போ போட போகிற பாலை மட்டும் பாடுறான். தாக்கு. ஏ அடுத்து ஏன் என்னை பிடிச்சி இழுத்தீங்க? தம்பி என்ன பண்ண போற? எனக்கு வாழவே பிடிக்கல. தம்பி அப்படிலாம் சொல்லாத தம்பி. நானும் உனைய மாதிரி தான் இந்த மாதிரி நின்னே தம்பி. ஆனால் அந்த மாதிரி ஏசப்பா விடலை தம்பி என்னைய.
ஏசப்பா யாரு? இதே கொஸ்டின் தான் நானும் அந்த அம்மா கிட்ட கேட்டேன் தம்பி. ஆனால் அந்த அம்மா எனக்கு அவ்வளோ அழகாக சொன்னாங்க. இந்த இதே புக்கு தான்மா எனக்கு கொடுத்தாங்க, நீயும் படி. நானும் என் வாழ்க்கையில் என் பேர் வெற்றி, ஆனால் எனக்கு நடந்தது ஃபுல்லாமே தோல்வி தான் தெரியுமா. ஆனால் ஏசப்பா என்னை கிருபையாக என்னை பாதுகாத்து என் லைஃப்பில் இழந்தது எல்லாத்தையும் வேலை, வருமானம், எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கிட்ட நல்ல பேர், மேட்ச்சில் நல்ல ஒரு பிளேயர், இப்போ நல்ல ஏகபோகமாக சந்தோஷமாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஏசப்பாவோட கிருபைனால மட்டும்தான் தம்பி. அவரை எப்படி தேடணும்க்கா சொல்லுங்க. நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் தம்பி, வா நம்மளோட சேர்ந்து. இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏஜ் சபை இங்கே இருக்குது காரைக்குடியில், சுப்பரன் 10வது இருக்கு. நான் உன்னை கூட்டிகிட்டு போகிற சபைக்கு 2 பேரும் சரிக்கா, இப்பயே போலாம் வாங்கக்கா. சரி வா தம்பி, வா போகலாம்.